வணக்கம். சினி மினிமினி முத்துச்சிப்பி 1968 ஆண்டு திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்ற ஒரு படத்தின் பெயர் இது. இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் மிகச்சிறந்த கதாசிரியரான துறையூர் மூர்த்தி. இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தவர் எம். கிருஷ்ணன். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் எம். கிருஷ்ணன். இந்த திரைப்படத்தை மோகன் புரொடக்ஷன்ஸ் என்ற பேனரில் தயாரித்தவர் பிரபல பட தயாரிப்பாளராக அப்போது இருந்த பி.எல். மோகன்ராம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இராணுவ வீரர் பிரபாகர் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார். அவருடைய அருமை மனைவியாக படம் முழுக்க ஆழமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் கீதா. சத்தியம் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் நாகேஷ். குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் மேஜர் சுந்தர்ராஜன் நடித்திருந்தார். தேங்காய் சீனிவாசன் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்து இந்த திரைப்படத்தினுடைய ஓட்டத்திற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார். ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருந்த அளவற்ற காதலால் வாழ்க்கையில் இணைந்து கணவன் மனைவியாக ஆனவர்கள். ஜெய்சங்கர் இராணுவத்தில் பணியாற்றுவதற்காக தன்னுடைய அருமை மனைவியிடமிருந்து பிரியா விடைபெற்று போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர்க்களத்திற்கு செல்கிறார். சென்ற இடத்தில் என்ன நேர்ந்தது, அவரை பற்றிய சோக செய்தி மனைவியாக வரக்கூடிய ஜெயலலிதாவிற்கு வந்து சேரும்போது அவர் தன்னுடைய நிலையை நினைத்து கதறி அழக்கூடிய காட்சி இருக்கிறதே, அந்த காட்சியை பார்த்து அழாமல் இருந்தவர்கள் யார்? அந்த காட்சியில் ஜெயலலிதா தன்னுடைய நடிப்பு திறமையை ஆழமாக பதித்திருந்தார். இந்த திரைப்படத்தை அது திரைக்கு வந்த காலகட்டத்தில் மதுரையில் ஒரு திரையரங்கில் நான் பார்த்தேன். அப்போது நான் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன். 8ஆம் வகுப்பில் நான் அப்போது படித்து கொண்டிருந்தேன். எனினும் ஒரே முறை பார்த்த முத்துச்சிப்பி என்ற அந்த திரைப்படம் என்னுடைய மனதில் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த திரைப்படம் கொண்டிருந்த ஆழமான கதை. அந்த கதையில் ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் எந்த அளவிற்கு ஆழமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்கள் என்பதும் ஒரு பிரதான காரணம். பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்திருக்கக்கூடிய எஸ்.எம். சுப்பையா நாயுடு முத்துச்சிப்பி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக பணிபுரிந்தார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். ஒரு நாள் பழகிய பழக்கம் என்ன என்று டி.எம். சௌந்தரராஜன் பி. சுசீலா பாடுவதைப் போல ஒரு டூயட் பாடல் இந்த திரைப்படத்தில் வரும். அந்த டூயட் பாடலை எந்த அளவிற்கு டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் மிகுந்த ஈடுபாட்டுடன் பாடி இருந்தார்களோ அதற்கு நிகராக ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் படத்தை பார்த்து கொண்டிருந்த அனைவருடைய உள்ளங்களிலும் ஆழமான இடத்தை பிடித்தார்கள். போர்க்களத்திற்கு சென்ற தன்னுடைய கணவன் வரப்போகிறார் என்ற சந்தோஷ எதிர்பார்ப்புடன் ஜெயலலிதா மகிழ்ச்சியுடன் பாடுவதாக ஒரு பாடல் இந்த திரைப்படத்தில் வருகிறது. அந்த பாடல் என்ன என்றால், மாலையிட்ட கணவன் நாளை வருவான் என்று ஆரம்பிக்கக்கூடிய பி. சுசீலா பாடக்கூடிய அந்த பாடல் தன்னுடைய கணவனுடைய வருகையை எதிர்பார்த்து ஒரு மனைவி எந்த அளவிற்கு குதூகலத்தின் உச்சியிலேயே இருப்பாள் என்பதை ஜெயலலிதா நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டினார். அவர் எந்த அளவிற்கு உற்சாக துள்ளலுடன் அந்த பாடல் காட்சியில் நடித்தார் என்பதை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஒரு மிகச்சிறந்த பாடல், தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக என்ற அந்த பாடல் மக்களால் பெரிய அளவில்
பாராட்டப்பட்டது. அந்த அளவிற்கு ஆன்மீக மனம் கமழ அமைந்திருந்த பாடல் அது. அந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதா எந்த அளவிற்கு ஆழமாக நடித்திருந்தார் என்பதை மக்கள் அப்போது உணர்ந்தனர். ஜெயலலிதா ஏற்று நடித்த கதாபாத்திரங்களில் கனமான கதாபாத்திரம் அவருக்கு கிடைத்திருந்த படம் முத்துச்சிப்பி. அதனால்தான் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது மக்களுடைய உள்ளங்களில் நிறைந்து நின்றிருந்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதா இன்று உயிருடன் இல்லை, நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். எனினும் 1968 ஜெய்சங்கருக்கு மனைவியாக அவர் நடித்த முத்துச்சிப்பி என்ற திரைப்படம் மக்களால் பெரிய அளவில் விரும்பி ரசிக்கப்பட்டது என்பதையும், அந்த திரைப்படத்தில் கனமான கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார் என்பதையும், அந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த நடிப்பிற்காக ஜெயலலிதாவை அனைவரும் புகழ்ந்து பாராட்டினார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த முத்துச்சிப்பி என்ற திரைப்படத்தை பற்றி இங்கு நான் கூறுகிறேன்.